Good morning, one and all. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now discussed about 10th standard social science subject, lesson 7, geography lesson 7, continuation of this lesson, livestock animal husbandries. Okay, கால்நடை வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Livestock has remained an integral part of socio-economic fabric of rural people. கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ஊரக மக்களுடைய சமூக பொருளாதாரத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனையும் கோட் அப்படின்னா வெள்ளாடு. கோட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் புவர் மேன்ஸ் கவ் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவுடைய வெள்ளாடுகள் அப்படிங்கிறது ஏழை மக்களுடைய பசு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இட் ஃபார்ம்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனெண்ட் இன் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ். ஓகே, இது ஒரு புன்செய் வேளாண் அமைப்புடைய மிக முக்கிய அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன் த மார்ஜினல் ஆர் undulating lands unsuitable for rearing of other types of cattle like cow or buffalo, goat is the best alternatives. Okay, கால்நடை வகையிலான பசு மற்றும் எருமை வளர்ப்புக்கு ஏற்பில்லாத இடங்களான நிலவிளம்பு பகுதிகள் மற்றும் மேடு பள்ளங்கள் அப்படிங்கிற நிறைந்த நிலத்தோற்ற பகுதி அப்படிங்கிற இடத்துல வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? With very low investments, goat rearing can be made into a profitable venture for small and marginal farmers. Okay, மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டுறதுனால சிறு மற்றும் குறு விவசாயிகள் வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிறத மேற்கொள்கிறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த நியூலி ரெஜிஸ்டர்ட் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் பாப்புலர்லி நோன் அஸ் ஆவின். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிற அமைப்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கக்கூடிய புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இது பிரபலமாக என்னென்னு கூப்பிடுறாங்கன்னா ஆவின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷீப் இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிபர்பஸ் லைக் wool, meat, milk, skins and manure and forms an important component of the rural economy, particularly in the arid, semi-arid and mountainous ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு. செம்பரி ஆடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செம்பரி ஆடுகள் கம்பளி, இறைச்சி, பால், தோல் மற்றும் உரம் போன்ற பல்வேறு பயனுள்ள பொருட்களை அளிக்கிறதுனால தமிழ்நாட்டிலுடைய மலைப்பகுதிகள், வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதி மற்றும் ஊரக பொருளாதாரத்தில் இது முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். இட் ப்ரொவைட்ஸ் ஏ டிபெண்டபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த ஷெப்பர்ட்ஸ் த்ரூ த சேல் ஆஃப் வூல்ஸ் அண்டு அனிமல்ஸ். செம்மறி ஆடுகளும் அதனுடைய உரோமங்களும் அதை வச்சிருக்கக்கூடிய உரிமையாளருக்கு ஒரு முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஷிங். Since Tamil Nadu is a coastal state, fishing is one of the major occupations in the state. மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு ஒரு கடற்கரை மாநிலமானதுனால மீன் பிடித்தல் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு தொழிலாக நடந்துட்டுருக்குது. வித் வைடு ஸ்ப்ரெட் ரிசர்வேரியஸ் அண்ட் ரிவர்ஸ் இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ் ஆல்சோ seen to the considerable extent. ஓகே, உள்நாட்டு மீன் பிடித்தல் அப்படிங்கிறது பரந்த அளவில் காணப்படும் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளில் கணிசமான அளவில் நடைபெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மரைன் ஃபிஷிங். an area of 41,412 square kilometer of continental shelves of the state favors coastal fishing and Tamil Nadu is one of the leading state in marine fish productions. ஓகே, கடல் மீன் பிடிப்புன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் கடற்கரையோட நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏறத்தாழ எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 41,412 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? இது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கண்டத்திட்டு செல்ஸ் அப்படின்னா கண்டத்திட்டு இருக்கிறனால கடற்கரை மீன் பிடிப்புக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ் ஆர் நியூட்ரிக் ஃபிஷிங் கேரிட் அவுட் இன் ஓசன்ஸ் அண்டு சி. ஓகே, மீன் பிடித்தலுக்கு அதாவது பெருங்கடல்
கடல் பெருங்கடல் அல்லது கடற்கரையிலேருந்து மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கடலோர மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கடற்கரையிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இங்கே வந்து போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. லார்ஜ் மெர்ச்சன்டைட் போட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். மீன் பிடித்தலுக்கு மிகப்பெரிய இயந்திர படகுகள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இன் ஓசன் ஆர் சீ வாட்டர்ஸ் ஃபிஷிங் வித்தின் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஷோர் லைன் இஸ் கால்ட் இன்ஷோர் ஃபிஷிங் அண்ட் த ஃபிஷ் ஃபேர் from the shore typically 20 to 30 miles out in the water hundreds and thousands of feet deep is called offshore fishing. Okay. பெருங்கடல் அல்லது கடற்கரையிலேருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரையிலும் மீன் பிடித்தல் அப்படிங்கிறத கடலோர மீன் பிடிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. கடற்கரையிலேருந்து பொதுவாக 20 to 30 மைல்கள் தூரம் வரலும் 100 அல்லது 1000க்கும் அந்த மேற்பட்ட ஒரு அடிகள், அந்த கடலுடைய ஆழம் எவ்வளோ இருக்குன்னா 100லேருந்து ஒரு 1000 அடி ஆழம் வரலும் இருக்கும். சரியா? எவ்வளோ தூரம் போவாங்கன்னா 20 to 30 மைல் தூரம் போவாங்க. அந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவோன்னா நம்ம ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த ஃபிஷ் வெரைட்டிஸ் காட் ஆர் ஷார்க், ஃப்ளை ஃபிஷிங், கவுண்ட், கேட்ஃபிஷ், சில்வர் பெல்லிஸ் அண்ட் கிராப்ஸ். அதாவது சுறா, பறவை மீன், சங்கு மீன், கெளுத்தி, வெள்ளி வயிறு மீன் போன்ற மீன் வகைகள் அப்படிங்கிறது இங்கே வந்து பிடிக்கப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நண்டுகளும் பிடிக்கப்படுது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கான்ட்ரிபியூட் அபவுட் 40% டு மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் த ஸ்டேட். சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. Their coastal location favors fishing in this regions. கடற்கரையுடைய அமைவிடம் இந்த மீன் பிடித்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங். இன்லேண்ட் ஃபிஷிங் இஸ் கேரிட் அவுட் இன் லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்டூரிஸ், பேக்வாட்டர்ஸ் அண்ட் ஸ்வாம்ஸ். ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள் மற்றும் சதுப்பு நில பகுதி போன்ற நீர்நிலையில் வந்து உள்நாட்டு மீன் பிடித்தல் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஐஸ்டரஸ் அண்ட் ப்ரோன்ஸ் ஆர் கல்ச்சர்டு இன் ஒரிஜினல் நியூட்ரிஷஸ். கட்டுமரம், டீசல் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஃபிஷிங். ஓகே. சிப்பிகள் மற்றும் இறால் மீன்கள் வந்து பண்ணையில் வளர்க்கப்படுது. கட்டுமரம், டீசல் படகுகள், மீன் வலைகள் பயன்படுத்தி மீனை வந்து பிடித்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் வந்து நடக்குது. ஓகேவா? தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு செவரல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபிஷிங்ஸ். தமிழ்நாடு மீன் வளத்துறை வந்து பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகேவா? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லீட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வித்தின் 10% ஆஃப் ஸ்டேட் ப்ரொடக்ஷன்ஸ். வேலூர் மாவட்டம் வந்து 10% உற்பத்தியோட மாநிலத்தில் உள்நாட்டு மீன்பிடித்தலில் வந்து முன்னிலையில் வகிக்குதுன்னு சொல்லலாம். கடலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட் செகண்ட் வித் 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் கேட்ச் ஈச். மாநிலத்தில் 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து தலா 9% உள்நாட்டு மீன் உற்பத்தி அப்படிங்கிறது செய்யப்படுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்சஸ், அதாவது நீர் வளம்னு சொல்லுவோம். வாட்டர் இஸ் த ப்ரீசியஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் கைண்ட் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பைசஸ் லிவிங் ஆன் த எர்த். மனித குலத்துக்கும் புவியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கும் நீர் அப்படிங்கிறது இயற்கையுடைய ஒரு விலை மதிப்பற்ற பரிசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழ்நாடு கான்ஸ்டியூட்ஸ் 4% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஏரியா அண்ட் இஸ் இன்ஹாபிட்டட் பை 6% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் but has only 2.5% of India's water resources. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய பரப்பளவில் 4%, மக்கள் தொகையில் 6% தமிழ்நாடு வந்து வச்சுருக்கு. இந்திய நீர் வளத்தில் 2.5% மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது பெற்றிருக்கு. More than 95% of surface water and 80% of the groundwater have already been put into use. தமிழ்நாட்டில் மேற்பரப்பு நீரில் 95% அதிகமாகவும் நிலத்தடி நீரில் 80% அதிகமாகவும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு வருது. ஓகேவா?
அடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். ஓகே, ரிவர் பேசின், ஆற்று வடிநிலம் அப்படிங்கிறது 17, ரிசர்வேரியர்ஸ் ஓகேவா, நீர் தேக்கங்கள்னு சொல்கிறது 81, டேங்க்ஸ் ஏரிகள்னு பார்த்தீங்கன்னா 41,127, டியூப் வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மற்ற கிணறுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 4,98,644. நெக்ஸ்ட் ஓப்பன் வெல்ஸ், திறந்த வெளி கிணறுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 15,06,919. டோட்டலாக வந்து அதான் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,46,788. ஓகே, சிஎம்சிஎம் அதாவது மில்லியன் கனமீட்டர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கியூபிக் மீட்டர். ஓகேவா, கனமீட்டர் அப்படிங்கிறத கியூபிக்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேவா, அதை எம்சிஎம். ஓகே, மல்டி பர்பஸ் இது வந்து இந்த டீட்டெயில் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புக்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடியது. ஓகேவா, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். Multi-purpose river valley projects are basically designed for the development of irrigation for agriculture and hydropower generations. தமிழ்நாட்டுடைய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் அடிப்படையில் வேளாண்மை நீர் மேம்பாட்டுக்காகவும் நீர்மின் சக்தி உற்பத்திக்காகவும் மேற்கொள்ளப்படுது. However, they are used for many other purposes as well. ஆனால் இருந்தாலும் இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கில் வரக்கூடிய அந்த நீரை வந்து பல நோக்கங்களுக்காக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒருத்தனி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். ஓகே, த மேட்டூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் எ கோச் வேர் ரிவர் காவேரி என்டர்ஸ் த பிளைன்ஸ். காவிரி ஆறு சமவெளியில் நுழைய இடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலையிடுக்கு பகுதிகளில் மேட்டூர் அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா. இது வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லுவோம். இட் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன்ஸ் டு சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவள்ளூர் அண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம்லேண்ட்ஸ். இது வந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாவூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளை நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை வந்து அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பவானி சாகர் டேம். The Bhavani Sagar Dam is located 80 kilometers away from Coimbatore city in the district of Erode. ஈரோடு பவானி சாகர் அணை அப்படின்னு சொல்லுவோம். ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பவானி சாகர் அணை அப்படிங்கிறது கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இட் ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் பவானி. இது வந்து பவானி ஆற்றுடைய குறுக்கில் வந்து கட்டப்பட்டிருக்கு. திஸ் டேம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எர்த்தன் டேம் இன் த கண்ட்ரி. சரியா, இந்த அணை வந்து மண் கல் கலவைகளால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அணைகளில் ஒன்று அப்படின்னு நாம் சொல்லலாம். இது பவானி ஆற்றுக்கு குறுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் வந்து அமராவதி டேம். த அமராவதி டேம் இஸ் சிச்சுவேட்டட் 25 kilometers away from உடுமல்பேட் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அமராவதி அணை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. த டேம் ஹாஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் அமராவதி, எ டெரிபியூட்டரி ஆஃப் காவேரி. இந்த அணை வந்து காவிரியோடைய துணை ஆறான அமராவதி ஆற்றின் குறுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. த டேம் வாஸ் பில்ட் பிரைமர்லி ஃபார் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். இந்த அணை வந்து நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கு. A small hydropower station has also been installed recently. அண்மையில் ஒரு சிறிய நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் இஸ் சிச்சுவேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டுவோர்ட்ஸ் தருமபுரி. கிருஷ்ணகிரி அணை வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரிக்கு செல்லும் வழியில் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பெண்ணை இன் செங்கம் தாலுக். சாத்தனூர் அணை செங்கம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றுக்கு குறுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. இட் இஸ் த மிட்டஸ்ட் ஆஃப் சென்னகேசவன் ஹில்ஸ். ஓகே, இது வந்து சென்னகேசவ மலைக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு. இட்ஸ் இரிகேட்டட் த லேண்ட் இன் தாரம்பட் அண்ட் திருவண்ணாமலை பிளாக்ஸ். இது வந்து தண்டாரம்பட் அண்டு
திருவண்ணாமலை ஒன்றியங்களில் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறத அளிக்குது. தேர் இஸ் ஆல்சோ எ லார்ஜ் crocodile ஃபார்ம் அண்ட் எ ஃபிஷ் கிராட்டோ. இங்கே வந்து மிகப்பெரிய முதலை பண்ணையும் வண்ண மீன்கள் பண்ணையும் இருக்குது. ஓகேவா. பார்க்ஸ் ஆல்சோ மெயின்டைன் இன்சைட் த டேம் ஃபார் டூரிஸ்ட் அண்ட் கார்டன்ஸ் ஆர் யூஸ்டு பை த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ். அணைகளுக்கு உள்ள வந்து பூங்காக்கள் வந்து பராமரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுக்காகவும் பூங்காக்களில் படப்பிடிப்புக்கும் இந்த பூங்கா வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1895. முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது 1895 ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் வந்து கட்டப்பட்டது. இட் ஹாஸ் பீன் constructed on the Periyar River which originated from the Thekadi hills of Kerala. கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகக்கூடிய பெரியாற்றின் குறுக்க வந்து இது கட்டப்பட்டிருக்கு. The dam was built mainly for watering the farming land of தமிழ்நாடு which is perennially drought prone. தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வறட்சிக்குள்ளாகக்கூடிய சில வேளாண் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வசதி அளிக்கிறதுக்காக இது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வைகை டேம். This dam built across the river Vaigai near Andipatti. The dam with a height of 111 feet can store water up to 71 feet. It is located 7 km from Andipatti and 70 km from Madurai. This dam was opened on 21st January 1959. ஆண்டிப்பட்டிக்கு அருகில் வைகை ஆற்றின் குறுக்க வந்து இது கட்டப்பட்டிருக்கு. 111 அடி உயரம் கொண்ட இந்த அணை 71 அடி உயரம் மட்டும்தான் நீரை வந்து சேகரிக்க முடியும். இந்த அணை வந்து மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துலையும் ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்குது. இந்த அணை வந்து 1959 ஆண்டு ஜனவரி 21 வந்து திறக்கப்பட்டுச்சு. அடுத்து மணிமுத்தாறு டேம். ஓகே. மணிமுத்தாறு டேம் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 47 கிலோமீட்டர் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி நகர்லேருந்து ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு வந்து அணை கட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பாபநாசம் டேம். இட்ஸ் ஆல்சோ நோன் as கரலியார் டேம் அண்ட் இஸ் located about 49 km away from திருநெல்வேலி. The dam is used to irrigate திருநெல்வேலி and தூத்துக்குடி districts. பாபநாசம் அணைன்னு சொல்லுவோம். இது திருநெல்வேலியிலேருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இதை வந்து கரையார் அணை அப்படின்னு சொல்லியும் அழைக்கலாம். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி அப்படிங்கிறத பெறுது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இட் இஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட். இது வந்து தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இட் என்விசிகேட்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers which include major river of பரம்பிக்குளம் அண்ட் ஆழியார். பரம்பிக்குளம் மற்றும் ஆழியார் பகுதியில் இருக்கக்கூடிய 7 ஆறுகளுடைய நீரை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் எதிர்கால நோக்கத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் டேம்னு சொல்லுவோம். பரப்பலார் project is located near Ottanchatra. Its storage capacity is 167 million cubic feet of water. It is about 75 km from Madurai and it is in Palani Taluk. பரப்பலாறு திட்டம் வந்து ஒட்டஞ்சத்திரம் அருகில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய நீர் கொள்ளளவு திறன் வந்து 167 மில்லியன் கன அடிகள். பழனி தாலுகாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அணை மதுரையிலேருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். Water resource management is the activity of planning, developing, distributing and managing the optimum use of water resources. நீர்வள மேலாண்மைன்னு சொல்லுவோம். அந்த நீர்வள மேலாண்மை அப்படிங்கிறது திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நீர்வளத்தை வந்து பெருக்குதல், விநியோகித்தல் மற்றும் நீர் வளங்களுடைய உகந்த பயன்பாட்டை நிர்வகிக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைன்னு சொல்லலாம். The demand for water in Tamil Nadu is increasing at a fast rate both due to increasing population and due to the larger per capita needs triggered by the economic growth. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபருடைய நுகர்வு காரணமாக நீருடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேவா. டிமாண்ட்ஸ் ஃப்ரம் அதர் செக்டார்ஸ் such as domestic and industrial have been growing significantly. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நீர் பயன்பாடு, தொழில்துறைக்கான தேவை, இதர தேவைக்கான பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே. த ஸ்டேட் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் மான்சூன் ரெயின்.
நீர் தேவை தமிழ்நாடு மாநிலம் அப்படிங்கிற எடுத்துக்கும் போதே நீர் தேவைக்கு வந்து பெரிதும் வந்து மழை, அதாவது பருவமழை தான் வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் த ஸ்டேட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் த ரெயின்ஸ் ஃபார் ரிசர்ச்சிங் for recharging its water resources, monsoon failures lead to acute water scarcity and severe droughts. Okay, அதாவது பருவமழை வந்து பொய்ப்பதனால கடுமையான அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மழை பெய்யலை அப்படின்னா கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சிக்கு வந்து அது வழிவகுக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் த வாட்டர் ஃபார் அஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன். அதனால் நீர் சேமிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து தமிழ்நாடு மேப் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ரிவர் ப்ராஜெக்ட். ஓகேவா, நமக்கு வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் ரிசர்வேரியஸ், செம்பரம்பாக்கம் அடுத்து கிருஷ்ணகிரி, சாத்தனூர், கோமுகி, வெலிங்ஸ்டன், மேட்டூர், பவானி சாகர், பரம்பிக்குளம், மணிமுத்தாறு, அமராவதி, முல்லை பெரியார், வைகை, பாபநாசம் அண்டு கோதையார். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேம்ஸ். ஓகே, பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் அண்டு செம்பரம்பாக்கம் இது 2 மட்டும்தான் நமக்கு லேக்ஸ். ஓகே, தமிழ்நாடு மேப்பில் நீங்கள் இதை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி டிஸ்கஸ் த continuation of this lesson. Okay, thank you students.